வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 26ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 887ஆம் ஆண்டில் முதலாம் பெரிங்கார் இத்தாலியின் மன்னராக லோம்பார்டி பிரபுக்களால் நியமிக்கப்பட்டார். 1489ஆம் ஆண்டில் பெர்டினாண்ட் இஸ்பெல்லா ஆட்சியாளர்களின் கத்தோலிக்க படைகள் அல்மேரியாவை கிரனாதா அமீரகத்தின் சுல்தானிடமிருந்து கைப்பற்றின. 1792ஆம் ஆண்டில் பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸில் 16ஆம் லூயி மன்னருக்கு எதிரான கடைசி விசாரணைகள் ஆரம்பம் ஆயின. 1862ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் மினசோட்டாவில் 39 அமெரிக்க பழங்குடியினர் தூக்கிலிடப்பட்டனர். 1870ஆம் ஆண்டில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் ஊடாக 12.8 கிலோமீட்டர் நீள ரயில் வண்டி சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. 1898ஆம் ஆண்டில் மேரி கியூரி, பியர் கூரி ஆகியோர் ரேடியத்தை தாம் கண்டுபிடித்ததாக அறிவித்தனர். 1925ஆம் ஆண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் நார்வேயில் ஜெர்மனிய போர்க்கப்பல் ஷான்ஹோஸ்ட் பிரித்தானிய கடற்படையினரால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டது. 1944ஆம் ஆண்டில் ஆங் சான் பர்மாவின் நவீன இராணுவத்தை உருவாக்கினார். 1948ஆம் ஆண்டில் வடகொரியாவில் இருந்து கடைசி சோவியத் படைகள் வெளியேறின. 1974ஆம் ஆண்டில் சோவியத்தின் சல்யூட் 4 விண்கலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. 1975ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது வணிக நோக்கு சூப்பர்சோனிக் வானூர்தி துப்லோவ் Tu-144 சேவைக்கு விடப்பட்டது. 1979ஆம் ஆண்டில் சோவியத் சிறப்பு படையினர் ஆப்கானிஸ்தானின் அரசு தலைவர் மாளிகையை கைப்பற்றினர். 1991ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்டது. பனிப்போர் முடிவுக்கு வந்தது. 2003ஆம் ஆண்டில் தென்கிழக்கு ஈரானில் பாம் நகரில் ஏற்பட்ட 6.6 ரிக்டர் நிலநடுக்கத்தால் 26,000 பேர் உயிர் இழந்தனர். 2004ஆம் ஆண்டில் வடக்கு சுமத்ராவை 9.3 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலில் தாக்கியதில் தாய்லாந்து, இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, மலேசியா, மியான்மர், வங்காளதேசம், இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட ஆழிப்பேரலையால் 3 லட்சம் பேர் இறந்து போயினர். 2006ஆம் ஆண்டில் சதாம் ஹுசைனின் மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது. 2006ஆம் ஆண்டில் நைஜீரியாவின் லாகோஸ் நகரில் எண்ணெய் குழாய் ஒன்று வெடித்ததில் 260 பேர் உயிர் இழந்தனர். 2009ஆம் ஆண்டில் உலகின் மிக நீளமான அதிவிரைவு தொடர் உந்து பாதை சீனாவில் பெய்ஜிங்கிற்கும் குவாங்ஜவிற்கும் இடையில் அமைக்கப்பட்டது. மேலும் டிசம்பர் 26ஆம் நாளானது ஸ்லோவேனியாவில் விடுதலை மற்றும் ஒற்றுமை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.